குக் வித் கோமாளியில் இர்ஃபான் பண்ண வாழைப்பழ பணியாரத்தோட ரெசிபி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பழம் பணியாரத்தை வந்து அந்த இஞ்சி புளி சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக வந்து இருந்துச்சு. நிஜமாவே வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 வாழைப்பழத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கேன். 2 ஏலக்காய், இது கூடவே வந்து 1/4 கப் வந்து வெல்லம். நான் வந்து நாட்டு சர்க்கரையாக வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெல்லம் கூட வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/4 கப் வந்து துருவின தேங்காய். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு, கொஞ்சமாக வந்து சால்ட்டு, கொஞ்சமாக வந்து சோடாப்பு போட்டால் தான் வந்து எண்ணெயில் போடும்போது இந்த பணியாரம் நல்லா வந்து உப்பி வரும். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பணியாரம் நல்லா வந்து உப்பி வரும். இது நல்லா ரெஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து நம்ம வந்து ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து அந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பணியார மாவு, அது இந்த மாதிரி கையாலேயே வந்து உருண்டை உருண்டையாக சின்ன சின்னதாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது எண்ணெயில் நல்லா வந்து பொரிஞ்சு உப்பி வந்து வரும். இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுங்க. நல்லா உள்ளேயும் வந்து சாஃப்டாக வந்து வெந்திருக்கும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி அந்த இஞ்சி புளி சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக வந்து இருக்கும். இந்த சட்னியோட ஃபுல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.